வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். ஆளுநர் உரையுடன் தொடங்கியது பேரவை கூட்டத்தொடர். தாது மணல் விற்பனை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள். 23ஆம் தேதி வரை பேரவை கூட்டத்தொடர். பேரவைத் தலைவர் ப. தனபால் அறிவிப்பு. லோக் ஆயுக்தா உள்ளிட்ட தமிழக அரசின் அறிவிப்புகள். தலைவர்கள் வரவேற்பும் விமர்சனமும். மேகதாது அணையால் தமிழகத்திற்கு நன்மை. மத்திய அமைச்சர் சதானந்த கவுடா கருத்து. 15வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் ரொசையா உரையுடன் இன்று தொடங்கியது. ஆளுநர் ரொசையா உரையில் குடிசைகள் இல்லா நகரமாக சென்னை உருவாக்கம், தமிழகத்தின் உரிமைகளை காக்க நடவடிக்கை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. ஆளுநர் உரையின் முக்கிய அம்சங்களை இப்பொழுது காணலாம். தமிழக மீனவர்களின் பாதுகாப்பையும் வாழ்வாதாரத்தையும் உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், கச்சத்தீவை மீட்டு பாக் நீரிணைப்பு பகுதியில் தமிழக மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிலைநாட்டிட நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பன்னாட்டு அமைப்புகளின் மூலம் அப்பாவி தமிழர்களின் மீது போர்க்குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலைகளை புரிந்தவர்களை அதற்கு பொறுப்பேற்க செய்யவும், இலங்கையில் வாழும் தமிழர்களுக்கு சம உரிமை கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் சமுதாயத்தின் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டுடன் பின்னி பிணைந்திருக்கும் ஜல்லிக்கட்டின் மீதான தடையை அகற்ற அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மின்வெட்டு இல்லாத மாநிலமாக விளங்குவதையும், தரமான மின்சாரத்தை தொடர்ந்து வழங்குவதையும் இந்த அரசு உறுதி செய்யும் என்றும், தமிழ்நாட்டின் மின் உற்பத்தி திறன் மேலும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விவசாய விளைபொருட்களுக்கு உரிய விலையை விவசாயிகள் பெறுவதற்கு தமிழ்நாட்டில் உள்ள சந்தைகள் தேசிய அளவில் உள்ள வேளாண் விளைபொருட்களுக்கான சந்தைகளுடன் இணைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மருத்துவ கல்லூரிகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கு தற்போது மாநில அரசு பின்பற்றி வரும் வெளிப்படையான நியாயமான முறையை தொடர்வதற்கு அரசு தொடர்ந்து பாடுபடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 152 அடிக்கு உயர்த்தவும், காவிரி மேலாண்மை வாரியத்தையும் காவிரி நதிநீர் முறைப்படுத்தும் குழுவையும் அமைக்க தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாது மணல் விற்பனையை அரசே ஏற்று நடத்த நடவடிக்கை, புதிய கிரானைட் கொள்கை உருவாக்கப்பட்டு கிரானைட் கற்களின் விற்பனை முறைப்படுத்தப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. லோக் ஆயுக்தா அமைக்கப்படும் என்றும், சைபர் குற்றங்களை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து இல்லங்களிலும் கழிப்பறை வசதி செய்ய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும், தமிழ்நாடு கிராமப்புற மேம்பாட்டு திட்டம் உருவாக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளை விரைவுபடுத்த நடவடிக்கை, உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இனி 2 ஆண்டுக்கு ஒருமுறை நடத்தப்படும் என்றும் ஆளுநர் உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் உரை மீதான விவாதம் தொடர்பான தற்போதைய கூட்டத்தொடர் வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக பேரவைத் தலைவர் ப. தனபால் அறிவித்துள்ளார். ஆளுநர் உரைக்கு பின் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களுடன் பேசிய அவர், நாளைய கூட்டத்தில் திருப்பரங்குன்றம் தொகுதி எம்எல்ஏ சீனிவேல் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அவை ஒத்திவைக்கப்படும் என தெரிவித்தார். 20ஆம் தேதி ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் முன்மொழியை பெற்று 21, 22 அதே மாதிரி தீர்மானத்தின் மீது விவாதம் தொடர்ச்சி. அன்றைக்கு கட்சி தலைவர்களும் எதிர்க்கட்சி தலைவரும் பேசி முடித்து விடுவார்கள். அடுத்த நாள் 23 அன்றைக்கு ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் பதிலுரை வழங்குவார்கள். தமிழக ஆளுநர் உரை முரண்பாடுகள் நிறைந்த ஏமாற்றத்தையே தருகிற கொள்கை குறிப்புகள் எதுவுமில்லா வெற்று அறிக்கையாகவே உள்ளது என திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கருணாநிதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். தமிழக ஆளுநர் உரை புதிய அறிவிப்புகள் எதுவும் இல்லாத உரையாக இருப்பது அனைவருக்கும் ஏமாற்றத்தையே அளிக்கிறது என தெரிவித்துள்ள கருணாநிதி, மின்மிகை மாநிலமாக தமிழகம் இருப்பதாக ஆளுநர் உரையில் குறிப்பிட்டுள்ள நிலையில், மின்தடை காரணமாக பல மணி நேரம் மக்கள் அவதி என்ற செய்திகள் நாளேடுகளில் வந்துள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்திற்கு வந்துள்ள முதலீடுகள் பற்றியும் புதிய வேலை வாய்ப்புகள் பற்றியும் ஆளுநர் உரையில் உண்மைக்கு மாறான தகவல்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். லோக் ஆயுக்தா சட்டம் கொண்டு வரப்படும் என்கிற தமிழக அரசின் அறிவிப்பை இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் வரவேற்றுள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் ஆளுநர் ரொசையா ஆற்றிய உரை பற்றி அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார்.
அரசுக்கு அதிக வருவாய் தரக்கூடிய தாதுமணல் விற்பனையை அரசே நேரடியாக ஏற்று நடத்தும் என்ற அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்படும் என்ற முதல்வரின் அறிவிப்பை நடைமுறைப்படுத்தும் பொழுது ஏற்படக்கூடிய வருவாய் இழப்பை இந்த தாதுமணல் விற்பனை வருவாயை கொண்டு எளிதாக ஈடு செய்துவிட முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தனது தேர்தல் அறிக்கையிலும் பிரச்சாரத்திலும் இந்திய ஜனநாயக கட்சி தொடர்ந்து வலியுறுத்தியதைப் போல் தற்பொழுது ஆளுநர் உரையின் வாயிலாக லோக் ஆயுக்தா சட்டம் கொண்டுவரப்படும் என்ற அறிவிப்பை வரவேற்பதாக தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், இந்த அறிவிப்பை ஊழலையும் லஞ்சத்தையும் ஒழிப்பதற்கான நல்ல தொடக்கமாக கருதுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்திற்கு மருத்துவ படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்விலிருந்து விலக்களிக்க வலியுறுத்தப்படும் என்ற அறிவிப்பு கிராமப்புற மாணவர்கள் அதிக அளவில் மருத்துவம் போன்ற உயர்கல்வி கற்க எளிதாக வழிவகுக்கும் என்று குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், அனைத்து ரேஷன் கடைகளும் கணினிமயமாக்கப்படும் என்ற அறிவிப்பின் மூலம் போலி குடும்ப அட்டைகளை ஒழிக்க வழிவகுப்பதுடன் ரேஷன் பொருட்களின் இருப்பையும் எளிதில் கண்காணிக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காக்க புதிய மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்படும் என்பதும் இலங்கை கடற்படையால் அதிக இன்னல்களுக்கும் தாக்குதலுக்கும் உள்ளாக்கும் மீனவர்களை காக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதும் வரவேற்கத்தக்கது என்ற டாக்டர் பாரிவேந்தர், தமிழகத்தில் போக்குவரத்து நெரிசல்களை தவிர்க்க புதிய சாலைகள், மேம்பாலங்கள், விரைவு சாலைகள் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு மக்களுக்கு அதிக அளவில் பயன் தரும் என்றும் தெரிவித்துள்ளார். முதலீட்டாளர்கள் மாநாட்டின் முதலீடுகளின் அடிப்படையில் உருவாக்கப்படும் 4,20,000 புதிய வேலைவாய்ப்புகளில் கல்வி தகுதிக்கு ஏற்ப நேரடியாக எவ்வளவு வேலைவாய்ப்பு, மறைமுகமாக எவ்வளவு வேலைவாய்ப்பு என்பதை தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், பல்லாயிரக்கணக்கான கிராம நகர்ப்புற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை பெற்றுத்தரும் நோக்கியா செல்போன் தொழிற்சாலை மீண்டும் செயல்பட உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அறிவிப்பையும் வரவேற்றுள்ளார். ஆளுநர் குறிப்பிட்ட அனைத்தும் அறிவிப்புகளாக மட்டுமின்றி 100% விரைந்து செயல்படுத்தி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தால் நாட்டிலேயே முதன்மை மாநிலமாகவும் முன்மாதிரி மாநிலமாகவும் தமிழகம் திகழும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், எனவே இவற்றை தொய்வில்லாமல் செயல்படுத்த வேண்டும் என தமிழக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். ஆளுநர் உரை தொடர்பாக பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின், ஆளுநரின் உரை அரசின் உரையாக இருப்பதாக தெரிவித்தார். மேலும் முதல்வரின் கால அட்டவணையாக உள்ள ஆளுநர் உரையில் புதிய கொள்கை அறிவிப்புகள் எதுவும் இல்லை என்றும், திமுக தலைவர் கருணாநிதிக்கு முறைப்படி இருக்கை வசதி செய்து தரப்படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆளுநர் உரையை பொறுத்தவரையில் இது அரசினுடைய உரைதான் என்பது வெளிப்படுகிறது. அதாவது அம்மா கேலண்டர்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி அம்மா கால அட்டவணை தான் இந்த ஆளுநர் உரை. தலைவர் கலைஞர் அவர்கள் சபைக்கு வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் வந்து செல்லக்கூடிய வசதியாக ஏற்பாடு செய்து தரும்படி ஏற்கனவே சபாநாயகருக்கு முறையாக நாங்கள் கடிதம் கொடுத்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அவருக்கு கலைஞருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தை பார்த்தால் அவர் வசதியாக வந்து செல்ல முடியாத வகையில் தான் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆளுநர் உரை பற்றி கருத்து தெரிவித்த காங்கிரஸ் கட்சியின் கொறடா விஜயதாரணி, உரையில் புதிய அறிவிப்புகள் எதுவும் இல்லை என்றார். ஒவ்வொரு ஆண்டும் என்ன கூறப்பட்டதோ அதுவே தான் மீண்டும் இந்த உரையில் காணப்படுகிறது. புதியதாக எதையும் பார்க்க முடியவில்லை. அதே கச்சத்தீவு பிரச்சனை, அதே காவிரி பிரச்சனை, நல்ல பல திட்டங்கள் நிறைவேறுவதற்கான முகாந்திரமும் எதுவும் கூறப்படவில்லை. புதியதாக தமிழகத்திற்கு, தமிழக மக்களுக்கு எந்த புதிய நன்மைகளும் கொண்டு சேர்ப்பதாக தெரியவில்லை இந்த அரசாங்கம். ஆளுநர் உரை பாராட்டத்தக்க அளவில் உள்ளதாக கொங்கு இளைஞர் பேரவையின் எம்எல்ஏ தனியரசு தெரிவித்தார். மின்மிகை மாநிலமாக தமிழ்நாடு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் தரம் உயர்த்தப்பட்டிருந்தாலும் இப்போ மீண்டும் இன்னும் 16,000 மெகாவாட் மின்சாரத்தை புதிதாக உற்பத்தி செய்வதற்கான அறிவிப்பை ஆளுநர் அவர்கள் அறிவித்திருப்பதும், லோக்பால் சட்டத்தில் மத்திய அரசு பாராளுமன்றத்தில் திருத்த சட்டம் வந்தவுடனே அதற்கு உரிய வழிவகைகள் செய்யப்படுங்கிற அந்த அறிவிப்பு, வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான உரிய வழிவகைகள் எடுக்கப்படும் என்ற அந்த அறிவிப்பு, இந்த நல்லரசினுடைய கொள்கைகள் ஆளுநர் உரையின் வழியாக வெளிப்பட்டிருக்கிறது. வெளிப்படையான சிறப்பான ஆட்சிக்கு லோக் ஆயுக்தா கொண்டு வரப்படும் என்ற அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவரும் எம்எல்ஏவுமான தமிமுன் அன்சாரி தெரிவித்துள்ளார். வெளிப்படையான நிர்வாகத்தையும் சிறப்பான ஆட்சியும் தரும் வகையில் பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட்ட பிறகு
தமிழ்நாட்டிலும் லோக் ஆயுக்தா அமைப்பு நிறுவப்படும் என்றும் கவர்னர் உரையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சிறுபான்மையின மக்களுடைய பாதுகாப்பிற்கும் வளர்ச்சிக்கும் உரிய நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் இந்த கவர்னர் உரையிலே கூறப்பட்டிருக்கிறது. கவர்னர் உரை எங்களுக்கு முழு மனதிருப்தியை தருகிறது. தற்போதைய டீசல் விலை உயர்வு காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர வழி ஏற்படும் என்பதால் விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும் என முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ளார். உலக சந்தையில் பெட்ரோல் மற்றும் டீசல் ஆகியவற்றிற்கு நிலவும் விலையினை அடிப்படையாக வைத்து அவற்றின் அடிப்படையில் உள்ளூர் விலையை நிர்ணயிப்பது தவறான விலை நிர்ணயம் என்று தெரிவித்துள்ள ஜெயலலிதா, இந்திய ரூபாயின் மதிப்பு என்ற காரணத்தின் அடிப்படையில் பெட்ரோல் டீசல் விலையை நிர்ணயிப்பதும் மாற்றப்பட வேண்டிய கொள்கை என்றும் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய டீசல் விலை உயர்வால் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரம் பாதிப்படையும் என்பதால் விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். கர்நாடகத்தில் மேகதாது அணை கட்டப்பட்டால் அதனால் தமிழகத்திற்குத்தான் நன்மை என்று மத்திய சட்டத்துறை அமைச்சர் சதானந்த கவுடா தெரிவித்துள்ளார். சேலம் மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் மத்திய அரசு சார்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சேலத்தில் நடைபெற்றது. இதில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் சதானந்த கவுடா கலந்து கொண்டு பேசினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மேகதாதுவில் மின் உற்பத்திக்காக மட்டுமே அணை கட்டப்பட உள்ளதாகவும் அணை கட்டுவதால் தமிழகத்திற்குத்தான் நன்மை கிடைக்கும் என்றும் கூறினார். Thereby, Tamil Nadu will get benefit. See, in Mekadatu, if you make a dam and if you store water, central government or water tribunal said, if you are not able to release that much of water from Mettur, tribunal can order, yes, you have got water there in the upper dam, release it and give it to Tamil Nadu. Automatically, Tamil Nadu will be benefited. நாட்டின் பல்வேறு மொழிகளிலும் இலக்கியத்திற்கான பால சாகித்ய மற்றும் யுவ புரஸ்கார் விருதுகளை சாகித்ய அகாடமி அறிவித்துள்ளது. தமிழில் குழகதிரேசனும் லட்சுமி சரவணகுமாரும் இவ்விருதுகளை பெறுகின்றனர். குழந்தை இலக்கியத்திற்கான வாழ்நாள் பங்களிப்பை பெருமைப்படுத்தும் வகையில் கவிஞர் குழகதிரேசனுக்கு பால சாகித்ய புரஸ்கார் விருது வழங்கப்படுகிறது. ரூபாய் 50,000 கொண்ட இவ்விருது குழந்தைகள் நாளில் வழங்கப்பெறும். மழலை கரும்பு, மழலை அரும்பு, மிட்டாய் பூக்கள், சின்ன சின்ன பூக்கள், நெருப்பு கொப்பளம் என எண்ணற்ற நூல்களை குழந்தைகளுக்காக கதிரேசன் எழுதியுள்ளார். கானகன் நாவலுக்காக லட்சுமி சரவணகுமாருக்கு யுவ புரஸ்கார் விருது வழங்கப்படுகிறது. ரூபாய் 50,000 தொகை கொண்ட இவ்விருதுடன் தாமிர பட்டயமும் வழங்கப்பெறும். மச்சம், யாக்கை, உப்பு நாய்கள், மயான காண்டம் உள்பட பல நாவல்களையும் சிறுகதைகளையும் லட்சுமி சரவணகுமார் எழுதியுள்ளார். இப்போ குழந்தைகள் தான் இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு கவி எழுதுறதுக்கு காரணமாக இருக்காங்க. ஒவ்வொரு பெற்றோரும் குழந்தைகளுக்கு இந்த புத்தகம் வாங்கி கொடுத்து அது சொல்லி தந்தால் நல்லாயிருக்கும். இதை அவங்க செய்கிறத காட்டிலும் அரசாங்கமே இதை செய்யணும். அவங்க இந்த புத்தகத்தை இலவசமாக நாங்கள் என்னோட புத்தகத்தை இலவசமாக கொடுக்க தயாராக இருக்கேன். இந்த பாடலை வாங்கி நீங்கள் அரசாங்கத்தில் இதை எல்லா பிள்ளைகளும் கொடுக்கணும். தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை குழந்தையும் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இது வரைக்கும் ஒரு 30 கதைகள் இருக்கேன். அந்த கதைகள்லாம் வெவ்வேறு மொழிகளில் மொழிபெற்றுக்கிறாங்க. மகிழ்ச்சியாக இருக்குது, உந்து சக்தியாக இருக்குது. தமிழகத்தில் 27 IAS அலுவலர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பொதுப்பணித்துறை முதன்மை செயலராக SK பிரபாகர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாக்டர் C சந்திரமௌலி வணிக வரித்துறை கூடுதல் ஆணையராகவும், D உதயச்சந்திரன் தமிழக உப்பு கழகத்தின் நிர்வாக இயக்குநராகவும் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையராக DS ராஜசேகர் நியமிக்கப்பட்டுள்ளார். தியாகராஜ சுவாமிகள் கோவில் ஆடி தேரோட்டம். தேரை வடம்பிடித்து இழுத்த திரளான பக்தர்கள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மக்கள் நல கூட்டணி ஒரு நல்ல தொடக்கம் என்றும் இது தமிழகத்தின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் எனவும் மதிமுக பொதுச்செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். திருப்பத்தூரில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தமிழகத்தின் அத்தனை பிரச்சினைகளுக்காகவும் மதிமுக போராடும் என தெரிவித்தார். தமிழக மீனவர்களின் பிரச்சினையை மத்திய அரசு அலட்சியப்படுத்தக்கூடாது என்றும் வைகோ கேட்டுக் கொண்டார். மக்கள் நல கூட்டணி ஒரு நல்ல தொடக்கம். அது தமிழகத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற சக்தியாக மேலும் வலுப்பெற்று வளரும். இந்த நடைபெறப் போகிற 3 இடைத்தேர்தல்களிலும் நாங்கள் மிக கடுமையாக உழைக்க தீர்மானித்திருக்கின்றோம். மீனவர்கள் இந்திய நாட்டு பிரஜைகள் என்ற எண்ணமும் கிடையாது. எனவே மீனவர்களுக்காக அனைவரும் அவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நிலைமை வர வேண்டும்.
மக்கள் நல கூட்டணி தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்பதே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் விருப்பம் என கட்சியின் மாநில செயலர் ரா முத்தரசன் தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகியின் இல்ல திருமண விழாவில் மாநில செயலர் ரா முத்தரசன், கட்சியின் தேசிய நிர்வாக குழு உறுப்பினர் தா பாண்டியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்பொழுது செய்தியாளர்களுடன் பேசிய முத்தரசன், தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக தெரிவித்தார். வழக்கறிஞர்கள் போராட்டத்திற்கு பேச்சுவார்த்தை வாயிலாக தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மக்கள் நல கூட்டணிகள் தேமுதிக சேராது என்று ஏற்கனவே விளம்பரம் செய்தீர்கள், அது சேர்ந்தது. இப்பொழுது அது விலகி போய்விடும் என்று விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதற்குரிய பதிலை தேமுதிக உரிய முறையில் அறிவிக்கும். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிக மோசமாகி இருக்கிறது. இந்த கூலி பட்டாளத்தை கட்டுப்படுத்தல முற்றிலுமாக ஒழிப்பதற்குள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வுக்கு பெட்ரோல் டீசல் விலை உயர்வே காரணம் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களுடன் பேசிய ஜி.கே. வாசன், மக்களின் நம்பிக்கைக்கு ஏற்ப தேர்தல் ஆணையம் பலம் வாய்ந்ததாக செயல்பட வேண்டும் என தெரிவித்தார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மத்திய அரசின் தவறான செயல்பாட்டை வெளிப்படுத்துகிறது என்றும், விலை உயர்வை உடனடியாக திரும்பப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தொடர்ந்து பெட்ரோல் டீசல் விலையை 15 நாட்களுக்கு ஒருமுறை மத்திய அரசு ஏற்றுவது விலைவாசி உயர்வுக்கு மறைமுகமான காரணம். இன்றைக்கு பருப்பு, தக்காளி விலையினுடைய உயர்வு ஏறி இருக்கின்றது என்றால் அதற்கு மத்திய அரசினுடைய தவறான செயல்பாடு காரணம் என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். பெட்ரோல் டீசல் விலையை அவர்கள் திரும்ப பெற வேண்டும். தமிழகத்தில் மோட்டார் சைக்கிள் பந்தயத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மோட்டார் சைக்கிள் பந்தயம் தொடர்பான வழக்கில் முன்ஜாமீன் கோரிய வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வைத்தியநாதன் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் மோட்டார் சைக்கிள் பந்தயம் நடைபெறுவதை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார். தமிழக காவல்துறை தலைவர் அனைத்து காவல் நிலையங்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பி மோட்டார் சைக்கிள் பந்தயம் நடைபெறுவதை தடுக்க வேண்டும் என்றும் நீதிபதி வைத்தியநாதன் உத்தரவிட்டார். தூத்துக்குடி சிப்காட் பகுதியில் உள்ள சிக்கால் கண்டெய்னர் முனையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 35க்கும் மேற்பட்ட கண்டெய்னர் லாரிகள் இருந்து சேதமடைந்தன. தூத்துக்குடி சிப்காட் பகுதியில் உள்ள சிக்கால் கண்டெய்னர் முனையத்தில் ஏராளமான லாரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. அங்கு எதிர்பாராத விதமாக நேரிட்ட தீ காற்று பலமாக வீசியதால் அருகில் இருந்த டிரைலர் லாரிகள் மற்றும் எந்திரங்களுக்கும் வேகமாக பரவியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதுகுறித்து சிப்காட் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விபத்தால் ஏற்பட்ட சேதத்தின் மதிப்பு கணக்கிடப்பட்டு வருகிறது. கோயம்புத்தூர் மதுக்கரை பகுதியில் விளைநிலங்களை சேதப்படுத்தி பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் யானையை பிடிக்க மேலும் ஒரு கும்கி யானை இன்று கொண்டு வரப்பட்டது. கோயம்புத்தூர் மதுக்கரை பகுதியில் கடந்த ஓராண்டுக்கு மேலாக காட்டு யானை ஒன்று விவசாய நிலங்களை சேதப்படுத்தி மக்களை அச்சுறுத்தி வருகிறது. இந்த யானைக்கு என்கவுண்டர் யானை என்று பெயரிட்டுள்ள வனத்துறை யானையை பிடிக்கும் முயற்சிக்கு ஆபரேஷன் மதுக்கரை மகாராஜ் என்று பெயரிட்டுள்ளனர். மதுக்கரை அறிவொளி நகர் பகுதியில் சுற்றித் திரியும் இந்த யானையுடன் மேலும் 2 யானைகள் இணைந்துள்ளன. இவற்றை பிடிக்க சுஜய், விஜய், பாரி ஆகிய கும்கி யானைகள் நவகரை பகுதிக்கு கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில் இன்று டாப் ஸ்லிப் யானைகள் முகாமிலிருந்து கலீம் என்ற கும்கி யானையும் கொண்டு வரப்பட்டது. இதன் மூலம் என்கவுண்டர் யானை விரைவில் பிடிபடும் என வனத்துறை அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை வடபழனி சிம்ஸ் மருத்துவமனை இதயம் செயலிழந்த ஒருவருக்கு தீவிர சிகிச்சை அளித்து சாதனை புரிந்துள்ளது. சென்னையில் சிம்ஸ் மருத்துவமனையில் இதவியல் துறை மருத்துவர்களாக வி பாஷி, கோபாலமுருகன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது பேசிய அவர்கள், சென்னை மயிலாப்பூரைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பொழுது மாரடைப்பு ஏற்பட்டதுடன் நுரையீரலும் பாதிக்கப்பட்ட நிலையில் சிம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவித்தனர். சிம்ஸ் மருத்துவமனையின் இதவியல் துறையைச் சேர்ந்த மூத்த அறுவை சிகிச்சை நிபுணர்
நிபுணர்களான மருத்துவர்கள் பாஷி மற்றும் கோபாலமுருகன் கொண்ட குழுவினர் இவருக்கு முதல் கட்டமாக செயற்கை இதயம் மற்றும் நுரையீரல் இயந்திரத்தை பொருத்தியதாக கூறினர். இதனையடுத்து இதய அறுவை சிகிச்சை அவருக்கு வெற்றிகரமாக மேற்கொண்டதாகவும் தற்பொழுது நோயாளி குணமடைந்து வருவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். SRM குழும சேர்மன் ரவி பச்சமுத்து குணமடைந்து வரும் கிருஷ்ணனுக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். பேஷண்ட்டு ஹார்ட்டு லங்கு ரெண்டுமே இந்த பேஷண்ட்டுக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த பேஷண்ட்டுக்கு வந்து உயிருக்கு ஆபத்து ரொம்ப குவிக்காக ஆகிடும். இந்தியாவில் இதுதான் முத ஒரு சின்ன ஹார்ட் லங் மிஷினை யூஸ் பண்ணி ஒரு பேஷண்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், டீம்ஸ் இருக்கணும். இது மூணுமே இங்கே சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் நம்மளுக்கு இருக்கிறதுனால இதை பண்ண முடிஞ்சுது. சிம்ஸ் மருத்துவமனைக்கு வருவதற்கு முன் உயிர் பிழைக்க முடியாத அபாய நிலையில் இருந்ததாகவும் சிம்ஸ் மருத்துவமனையில் அளித்த சிறப்பான சிகிச்சை மூலம் முழுமையாக குணமடைந்திருப்பதாகவும் சிகிச்சை பெற்று வரும் கிருஷ்ணன் தெரிவித்தார். வரும்போது அவ்வளோ ரொம்ப மோசமாக இருந்தேன். இங்கே வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கான அப்புறம் எனக்கு இப்போ தெரியறது இது சான்ஸ் 5% சான்ஸ் இருந்ததுன்னா இப்போ 95 மோர் தென் 95% சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் இட் வாஸ் வெரி குட். டாக்டர்ஸ், டெடிக்கேட்டட் டாக்டர்ஸ், ஸ்கில்டு டாக்டர்ஸ். இங்கே வந்தப்புறம் நான் ஐ ஆம் இன் தி பெஸ்ட் கேர் அப்படின்னு. கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர்வதற்கு மாணவ மாணவியர் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதனிடையே கோடை விடுமுறைக்கு பின்னர் தமிழகம் முழுவதும் கலை அறிவியல் கல்லூரிகள் இன்று திறக்கப்பட்டன. மாணவ மாணவியர் உற்சாகத்துடன் கல்லூரிக்கு வந்தனர். இது பற்றி விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத். கோடை விடுமுறைக்கு பின்னர் தமிழகத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இன்று திறக்கப்பட்டுள்ளன. நீண்ட நாட்களுக்கு பிறகு கல்லூரிக்கு வந்துள்ளதால் மாணவ மாணவிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு முதலாம் ஆண்டு அடியெடுத்து வைக்கும் மாணவர்களுக்கு அறிவுரை சொல்லும் வகையில் அவர்களுக்கான ஆலோசனை கூட்டங்களுக்கு பல கல்லூரிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் கடந்த ஆண்டை போன்றே இந்த ஆண்டும் அதிக அளவில் கலை மற்றும் அறிவியல் பயில மாணவர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதால் பல கல்லூரிகளில் இடங்களை அதிகப்படுத்திக் கொள்ளலாம் என்று பல்கலைக்கழகங்கள் அனுமதி அளித்து வருகின்றன. அதன்படி சென்னை, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் அரசு கல்லூரிகளில் 20% அளவுக்கும், அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் 15% அளவிற்கும், சுயநிதி கல்லூரிகளில் 10% அளவிற்கும் இடங்களை அதிகரித்துக் கொள்ளலாம் என்று சென்னை பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. ஒரு 45 டேஸ் எங்களுக்கு லீவ் வந்தது. இந்த லீவில் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். எதுவுமே பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்த உடனே எல்லாரும் அப்படியே ஹக் பண்ணி ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தது. செகண்ட் இயர் போகிறோம், எப்படிலாம் வரப்போகுது சப்ஜெக்ட்டு, மேம்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வேறு இருப்பாங்க. அதை நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது. நாங்கள் லீவ் முடிஞ்சு காலேஜ் வந்திருக்கோம். சம்மர் ஹாலிடே நல்லா போச்சு. இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப மிஸ் பண்ணோம். எப்போ காலேஜ் ஓப்பன் ஆகும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ காலேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. தேர்ட் இயர் நல்லபடியாக முடிக்கணும். இந்நிலையில் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அரசு கல்லூரிகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என பெற்றோர்களும் மாணவர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் கோபிநாத். வழக்கறிஞர்களுக்கான புதிய சட்ட திருத்த விதிகளை மறுபரிசீலனை செய்யப்படும் என உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கூறியதாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவர் செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கறிஞர் சட்டத்தில் அண்மையில் சில புதிய திருத்தங்களை கொண்டு வந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். இந்த விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி SK கவுலை சந்தித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் உடன் பேசிய பார் கவுன்சில் தலைவர் செல்வம் வழக்கறிஞர்களின் புதிய சட்ட திருத்தத்தை மறுபரிசீலனை செய்ய தலைமை நீதிபதி உறுதியளித்திருப்பதாக தெரிவித்தார். இது தொடர்பான சட்ட உருவாக்க குழு அடுத்த வாரம் கூட இருப்பதாகவும் வழக்கறிஞர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். தலைமை நீதிபதி அவர்கள் பார் கவுன்சிலுடைய உரிமை ஒரு காலத்திலும் பறிக்கப்பட மாட்டாது என்று கூறியிருக்கின்றார். ரூல் மேக்கிங் கமிட்டி அடுத்த வாரத்தில் கூட்ட இருக்கின்றது. அதில் தமிழகத்தில் இருந்து வருகின்ற அத்தனை அவர்களுடைய கோரிக்கைகளும் அவர்கள் முன்பு வைக்கப்படும். அதை ரீகன்சிடர் பண்ணப்படும். அந்த ரூல் நிச்சயமாக ரீகன்சிடர் பண்ணப்படும் என்று கூறியிருக்கின்றார்.
சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட பவானிசாகர் அணையின் வனப்பகுதியில் உள்ள காட்டு யானைகள் அணையின் நீர்த்தேக்க பகுதிக்கு தண்ணீர் அருந்துவதற்காக கூட்டமாக வருகின்றன. அவற்றை பார்ப்பதற்கு மக்கள் செல்ல வேண்டாம் என வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. நீரோடைகள் வற்றிவிட்டதால் மாலை நேரங்களில் யானைகள் கூட்டமாக அணை நீரை அருந்த வருகின்றன. இந்த கூட்டத்தில் குட்டி யானைகளும் இடம்பெற்றுள்ளன. நீர் அருந்த வரும் யானைகள் மனிதர்களை கண்டால் நீர் அருந்தாமல் மீண்டும் வனப்பகுதிக்கு சென்றுவிடும் என்பதால் அவற்றை பார்க்க வேண்டாம் என்ற ஆவலில் தொந்தரவு செய்ய வேண்டாம் என வனத்துறை அப்பகுதி மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே அருள்மிகு ஸ்ரீ வீரபத்திர சுவாமி திருவிழாவை ஒட்டி பக்தர்கள் தலை மீது தேங்காய் உடைக்கும் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பாலக்கோடு அருகே உள்ள ஜிட்டாண்ட அள்ளியில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு குரூமன்ஸ் இன மக்கள் சார்பில் அருள்மிகு ஸ்ரீ வீரபத்திர சுவாமி திருவிழா நடைபெற்றது. 12 கிராமங்களைச் சேர்ந்த குரூமன்ஸ் இன மக்கள் ஒன்று சேர்ந்து 101 வீரபத்திர சுவாமி சிலைகளை வைத்து சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் முடி கொடுத்தல், தலை மீது தேங்காய் உடைக்கும் நேர்த்திக் கடன்களை பக்தர்கள் செலுத்தினர். இந்த விழாவில் பெண்கள் மற்றும் சிறியவர்களுக்கு சாட்டை போடும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற திருவாரூர் தியாகராஜ சுவாமிகள் கோவில் ஆழித்தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் கும்பகோணம் சாரங்கபாணி கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில், திருவாரூர் தியாகராஜர் கோவில் ஆகிய கோவில்களில் ஆழித்தேர்கள் உள்ள நிலையில் அவற்றில் முதன்மையானதாக விளங்குவது திருவாரூர் தியாகராஜர் கோவில் தேரோகம். 96 அடி உயரமும் 31 அடி அகலமும் 350 டன் எடையும் கொண்ட ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேரான திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவில் தேரோட்டம் 5 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு நடைபெற்றது. இன்று காலை 7 மணியளவில் ஆழி தேரோட்டம் தொடங்கியதும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆரூரா தியாகேசா என்ற முழக்கங்களுடன் ஆழித்தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ஆழித்தேர் தெற்கு வீதி, மேற்கு வீதி, வடக்கு வீதி மற்றும் கிழக்கு வீதிகளில் வலம் வந்து மாலை 5 மணிக்கு நிலையை வந்தடைந்தன. 8 மாவட்டங்களைச் சேர்ந்த 2000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். கோப்பா அமெரிக்கா கால்பந்து காலிறுதிப் போட்டிகள் நாளை தொடக்கம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். தெற்கு சீனாவில் நேரிட்ட கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். எல் நினோ காரணமாக வானிலையில் மாற்றங்கள் ஏற்படும் என்றும் இதனால் சீனாவில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் எனவும் பன்னாட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதனிடையே தெற்கு சீனாவில் உள்ள ஹூனான் மாகாணத்தில் கடந்த 2 நாட்களாக சூறாவளியுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏராளமானோர் வீடுகளை இழந்து தவித்து வருகின்றனர். கிராமங்கள் மட்டுமின்றி ஒரு சில நகரங்களையும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளனர். மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை ஹூனான் மாகாண நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது. கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் 3 பேரை காணவில்லை என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இந்தோனேஷியாவின் பாலி தீவில் ராட்சத அலையில் சிக்கி சுற்றுலா பயணிகள் 2 உயிரிழந்தனர். இது தொடர்பான வீடியோ பதிவுகள் தற்பொழுது வெளியாகியுள்ளன. விடுமுறை கொண்டாட்டத்தை கழிக்க சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங்கில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் பாலி தீவில் உள்ள சுற்றுலா விடுதியில் தங்கியிருந்தனர். அப்பொழுது ஏற்பட்ட ராட்சத அலையில் 2 இழுத்துச் செல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோப்பா அமெரிக்கா கால்பந்து தொடர் காலிறுதியை எட்டியுள்ள நிலையில் நாளை நடைபெறவுள்ள முதல் போட்டியில் அமெரிக்கா, ஈக்வடார் அணிகள் மோதுகின்றன.
கடந்த 4ஆம் தேதி தொடங்கிய கோப்பா அமெரிக்கா கால்பந்து தொடர் அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள திடல்களில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனிடையே லீக் சுற்று போட்டிகள் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் நாளை முதல் காலிறுதிப் போட்டிகள் நடைபெற உள்ளன. நாளைய போட்டியில் அமெரிக்கா ஈக்வடார் அணிகளும் நாளை மறுநாள் பெரு கொலம்பியா ஆகிய அணிகளும் மோதுகின்றன. அதனைத் தொடர்ந்து வரும் 19ஆம் தேதி நடைபெறும் போட்டிகளில் அர்ஜென்டினா வெனிசுவேலா அணிகளும் மெக்சிகோ சிலி அணிகளும் மோதுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆளுநர் உரையுடன் தொடங்கியது பேரவை கூட்டத்தொடர். தாது மணல் விற்பனை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள். 23ஆம் தேதி வரை பேரவை கூட்டத்தொடர். பேரவைத் தலைவர் ப. தனபால் அறிவிப்பு. லோக் ஆயுக்தா உள்ளிட்ட தமிழக அரசின் அறிவிப்புகள். தலைவர்கள் வரவேற்பும் விமர்சனமும். மேகதாது அணையால் தமிழகத்திற்கு நன்மை. மத்திய அமைச்சர் சதானந்த கவுடா கருத்து. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.